ஹலோ வெல்கம். இன்னைக்கு எந்த படம் ரிவ்யூ பார்க்க போகிறேன்னா ஜோரா கை தட்டுங்க. இந்த படத்தில் யோகி பாபு வந்துட்டு மெஜிஷியனாக இருப்பார். அதே மாதிரி அவர் அப்பாவும் ரொம்ப கிரேட் மெஜிஷியனாக இருப்பார். அவருக்கு ஒரு ஆசை இருக்கும், இந்த மாதிரி என் பையனுக்கும் மெஜிஷியனாக பண்ணணும், அவனும் இந்த மாதிரி நல்லா மேஜிக்கலாக பண்ணணுன்ட்டு. அதே மாதிரி அவரும் யோகி பாபுக்கு கற்றுக் கொடுக்குவார். ஆனால் யோகி பாபுக்கு சின்ன வயசில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்போ யோகி பாபு அப்பா வந்துட்டு ஒரு புது மேஜிக் ட்ரை பண்ணுவார், ஃபயர் எஸ்கேப்புன்ட்டு. அப்போது தப்பாக பண்ணி அவர் உயிர் விட்டுறாரு. இது வந்துட்டு ரொம்ப கஷ்டமான மேஜிக்கு. ஸோ அது வந்துட்டு திருப்பி யோகி பாபு ட்ரை பண்ணுவார். அவர் அதே மாதிரி அவர் அப்பா மாதிரி நல்ல கிரேட் மெஜிஷியனே ஆகணுன்ட்டு ட்ரை பண்ணுவார் யோகி பாபு. அது ட்ரை பண்ணி யோகி பாபு சக்ஸஸ் ஆனாரா இல்லையான்னு தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் யோகி பாபு வந்துட்டு மெஜிஷியன் சொன்னால அவர் வந்துட்டு இந்த கேரக்டருக்கு அவ்வளோ செட் ஆகலை. வேறு யாருனா பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும்ன்ட்டு தோணுச்சு. யோகி பாபு வந்துட்டு நல்லா தான் பண்ணிக்கிறாரு. ஆனால் அவர் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா தான் பண்ணிக்கிறாரு. ஆனால் அவர் வந்துட்டு அந்த கேரக்டருக்கு அவர் செட் ஆகலைன்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் வேறு யாருனா கேஸ்ட் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. இமோஷ்னல் கனெக்டன்ட்டு ட்ரை பண்ணுறாங்க. இந்த படத்தில் அவ்வளோ செட் ஆகலை கரெக்டாக. அதே மாதிரி வில்லனும் ஸ்ட்ராங்காக இது பண்ணியிருந்துக்கலாமான்னு தோணுச்சு. அவரோட கேரக்டருக்கு வெயிட்டேஜ் கொடுத்துருந்தா, வில்லன் வெயிட்டேஜ் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுச்சு. இன்னும் ரைட்டிங் நல்லா பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுச்சு. ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு தேட்டருக்கு போய் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் இந்த ஸ்டோரி. போய் தேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ.